Hello friends, welcome to Anbudan in Samayal. இன்னைக்கு நம்ம 90's kids ஓட ஃபேவரட் புளி மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல்ல 100 கிராம் புளி எடுத்துர்க்கேன். புளியில இருக்க கொட்டை நாரெல்லாம் எடுத்துருங்க. கருப்புளி கூட எடுத்துக்கலாம். இதில் நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா கரைச்சிட்டு இப்போ மேலே இருக்க நம்ம இந்த சக்கையை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த சாறை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுன்னு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த சக்கையை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குப்போம். இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு இதில் நான் ஒரு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நெய்யில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியை சேர்க்க போகிறோம். அந்த புளி தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். விட்டு நல்லா கிளறி விடுங்க. புளியும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். புளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா இதுமாதிரி கொஞ்சம் கருப்பாகும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கரண்டியிலேருந்து கீழே விழும்போது இப்படி விழணும். புளியை இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நம்ம இந்த புளியை நம்ம மேலே வச்சு கவர் பண்ண போகிறோம். சூடாக இருக்கும், பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளிங் ரேப் இல்லைன்னா ஒரு சின்ன கவரில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதேமாரி நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும், நல்லா இறுகிடும். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ற அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் பக்கத்துலலாம் கண்டிப்பாக இந்த புளி மிட்டாய் வாங்கி நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம அப்படியே சாக்லேட் மாதிரி கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளி மிட்டாயை நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இது அரை மணி நேரம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன். அந்த பிசு பிசு தன்மைலாம் இல்லாமல் நல்லா சாக்லேட் மாதிரி
நல்லா இறுகி இருக்குது. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.